வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை. சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என 69வது சுதந்திர தின தேசிய விழாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு. සමෘද්ධිමත් ආර්ථිකයක් ගොඩනැගීමේදී දේශපාලකයන් සහ රාජ්‍ය නිලධාරීන්ගේ කැපවීම සහ අවංකභාවය ඉතා අත්‍යවශ්‍යයි. சுதந்திர தினத்துக்கு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணியார் வாழ்த்து. காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிலவு மக்கள் 5வது நாளாகவும் போராட்டம். இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய ஒற்றுமையை துணைப்பொருளாக கொண்ட 69வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலிமுகத்திடலில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வருகையை அடுத்து 69வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் ஆரம்பமானது. தாய்நாட்டின் சுதந்திரம் மற்றும் ஒற்றுமைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து இதன்போது 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சபாநாயகர் கரு ஜயசூரிய, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு ராஜதந்திரிகள், பிரதம விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். LTTE பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு போராடிய ராணுவ வீரர்களை இவ்வாறானதொரு நாளில் நினைவு கூறுவது மிக முக்கியமாகும். நாட்டிற்குள் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம், மதங்களுக்கு இடையிலான சகவாழ்வு ஆகியவற்றை பலப்படுத்துவது மிக முக்கியம் என அனைவரும் அறிவீர்கள். இதற்காக நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம், முன்னுரிமை வழங்கியுள்ளோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். நாட்டிற்குள் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்காக அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முன்னெடுத்துச் செல்லும் செயற்திட்டங்கள் தொடர்பில் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு எதிராக செயற்படும் சக்திகளையும் குறுகிய நோக்கங்களுடன் செயற்படுபவர்களையும் நாட்டிற்கு எதிரான சக்திகளாகவே நான் காண்கின்றேன். වාර්ගික සංහිඳියාව සඳහා රටට විරුද්ධව රටට එරෙහිව කටයුතු කරන බලවේග වශයෙන්ුයි මම හඳුන්වන්නේ. எதிர்கால பொருளாதார திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு தெளிவூட்டினார். අපේ රටේ අද ප්‍රධාන වශයෙන්ම எமது நாட்டில் தற்போது பொருளாதார சுதந்திரத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அனுபவ ரீதியான பொருளாதாரம் ஒன்றை நாட்டிற்குள் கட்டியெழுப்புவதற்கும் உலகை வெற்றி கொள்வதற்கும் தேவையான வழிகாட்டலை அரசாங்கம் என்ற ரீதியில் பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முன்னுரிமை வழங்கியுள்ளோம். சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது ஊழல், வீண்விரையும், திருட்டை ஒழித்து அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்பதுடன் நேர்மையும் அவசியம் என்பதும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விடயமாகும். பிரதானமாக அரசியலில் நேர்மையான ஒருவராக, அர்ப்பணிப்பு செய்யும் ஒருவராக செயற்படுவது இந்த யுகத்தின் தேவையாகும். அதனை போன்று அனைத்து அரசு ஊழியர்களும் தாய்நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவார்கள் என நான் எண்ணுகின்றேன். තම වගකීම සහ යුතුකම ඉතා උසස් ලෙස ඉටු කරන බව මා විශ්වාස කරනවා. 69வது தேசிய சுதந்திர தின அணிவகுப்பு மற்றும் பேரணியில் 7000க்கும் அதிகமான முப்படையினர், போலீசார், விசேட அதிரடி படையினர், சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தேசிய மாணவ படையினர் பங்கேற்றிருந்தனர்.
காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாடு மீட்கப்பட்ட போராட்டம் தொடர்பிலான விசேட தொகுப்பு அடுத்து. கலாச்சாரம் மற்றும் சமூக ரீதியில் மகத்தான வரலாற்றை தன்னகத்தை கொண்ட இலங்கையின் ஆட்சி அதிகாரம் 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயரின் ஆக்கிரமிப்புடன் கைமாறியது. அன்று முதல் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயர்களும் இலங்கையை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். 1505ஆம் ஆண்டு ஆரம்பமான காலனித்துவ ஆட்சியின் முக்கிய மைல்கல்லாக 1815ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட கண்டி உடன்படிக்கை அமைகின்றது. இந்த உடன்படிக்கை மூலம் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்கப்பட்டதுடன் நாட்டில் சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் பெரும் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. நாடு சூறையாடப்படுவதற்கு எதிராக இன மதபேதமின்றி மக்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் ஆரம்பமாக களத்தில் போராடிய வீர மொனரவில, கெப்படிபல உள்ளிட்ட தேசிய தலைவர்களை படுகொலை செய்த ஆங்கில ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்தினர். 1848ஆம் ஆண்டு கொங்காலேகொட பண்டா, வீர புரணப்பு ஆகியோர் தலைமையில் மாத்தளையில் இரண்டாவது சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை சூழ்ச்சியால் காலனித்துவ ஆட்சியாளர்கள் வெற்றி கொண்டனர். ஆயுத போராட்டத்திற்கு பதிலாக 1917ஆம் ஆண்டு அரசியல் ரீதியிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த போராட்டம் சுதந்திரத்தை நோக்கி நாட்டை இட்டுச் சென்றது. மகாமானிய DS சேனநாயக்க உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள் மாத்திரமல்லாது தமிழ், முஸ்லிம் தலைவர்களும் போராட்டத்திற்கு வலு சேர்த்தனர். இதன் பலனாக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிரித்தானிய ஆட்சியிலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது. அறுபத்தி 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மிகவும் தீர்மானமிக்க மற்றும் சவால் மிக்க தருணத்திலேயே சுதந்திர தினத்தை கொண்டாடுவதாக 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக சுதந்திரத்தை பாதுகாப்பதுடன் எமது எண்ணக்கருவினூடாக அனைத்து இனத்தவர்களும் சிறப்பாக வாழக்கூடிய நாடொன்றை உருவாக்கும் பொறுப்பு அனைவரதும் தோள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அணிந்து கொண்டிருந்த ஜனநாயகம் மற்றும் மனிதாபிமானத்தின் வெளிச்சத்தை மீள ஒளிர செய்ய முடிந்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக, மதங்களுக்கிடையிலான சுதந்திரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டு வருவதாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனநாயகத்தின் உண்மையான பயனாளிகளாக இருப்பதற்கு உதவும் சமத்துவம் மற்றும் கண்ணியம் என்பவற்றின் அடிப்படையில் இந்த நாட்டின் சகல மக்கள் மத்தியிலும் இந்த ஆண்டு நல்லிணக்கத்தை கொண்டுவரும் என எதிர்பார்ப்பு நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். 69வது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 69வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணியார் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்திற்காக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மகாராணி வாழ்த்தியுள்ளார். இதேவேளை 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டுவிட்டர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை மிகவும் பெருமதியான அயல்நாடு என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மேலும் சுபீட்சத்தை எட்ட வேண்டும் என இந்திய பிரதமர் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய மகாமானிய DS சேனநாயக்கவை நினைவு கூறும் நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. சுதந்திர சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு அருகில் சபாநாயகர் கருஜா சூரிய தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க மலர் மாலை அணிவித்தார். இதேவேளை கண்டி தலதா மாளிகையில் அமைந்துள்ள DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னபல வாணீஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டார். கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் விசேட துவா பிரார்த்தனை நடைபெற்றது. முஸ்லிம் விவகார அமைச்சர் அப்துல் ஹலீம், பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புனித திரேசா தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் ஆராதனை நடைபெற்றது. சுதந்திரத்தை அடைவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் கனிந்துள்ளது. ஆன்மீக ரீதியில் மனிதாபிமானத்துடன் கடமைகளை நிறைவேற்றும் போது மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு நாம் திடசங்கப்பம் பூண வேண்டும். இன்று இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையிலான ஐக்கியத்தை உருவாக்க வேண்டிய தேவை நிலவுகின்றது.
மூன்றாவது சுதந்திர போராட்டத்தை வெற்றி கொள்வதற்கான காலம் எழுந்துள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சூரியவெவ கருவலகஸ்வெவ பிரதேசத்தில் 336வது உதாகமனவிற்கு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இதன்போது 70 வீடுகளுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டதுடன் அடுத்த வருட சுதந்திர தினத்திற்கு இந்த வீடுகள் கையளிக்கப்பட உள்ளன. மகாமான்ய DS சேனாநாயக்க கிராமம் என இந்த கிராமத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. අපේ රටේ ඒ පළවෙනි නිදහස් සටනෙන් පසුව දෙවෙනි නිදහස් සටනකුත් ක්‍රියාත්මක වුණා. எமது நாட்டில் இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு பின்னர் இரண்டாவது சுதந்திர போராட்டமும் இடம்பெற்றது. முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினர் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை வெற்றி கொண்டதன் மூலம் நாடென்ற ரீதியில் பெருமையுடன் முன்னோக்கி செல்கின்றோம். மூன்றாவது சுதந்திர போராட்டம் ஒன்றும் எமக்கு உள்ளது. வறுமையை ஒழிக்கும் போராட்டம் அது. பசியின்றி நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் வாழும் உரிமையை பெற்றுக் கொடுக்கும் சுதந்திர போராட்டம். அனைவருக்கும் தமது காணியில் வீடொன்றை உரித்தாக்கும் சுதந்திர போராட்டம். அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் சமூகத்தில் வாழ்வதற்கான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் பாரிய போராட்டத்தை வெற்றி கொள்வதே மூன்றாவது சுதந்திர போராட்டத்தின் நோக்கமாகும். எமது தாய்நாட்டின் மூன்றாவது சுதந்திர போராட்டத்தையே நல்லாட்சி அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் என்று முன்னெடுக்கின்றனர். රැකියාවක් ලබා දීමේ ඒ මහා සටන ජයග්‍රහණය කිරීමයි තුන්වෙනි නිදහස් සටනේ අරමුණ. එහෙනම් මිත්‍රවරුනි, வவுனியா நகரசபை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். அதிமேத கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் டிஎன்ஏ தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களும் வடமாகாண சபையில் பிரதம அமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு சாந்தியும் சமாதானம் அபிவிருத்திக்கும் கொண்டாட்டத்துக்கு ஊக்கம் அளிக்கிறது. தமது காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்று 5வது நாளாகவும் தொடர்கின்றது. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை இன்று சந்தித்த வடமாகாண முதலமைச்சர் பின்னர் விமானப்படையினருடனும் கலந்துரையாடினார். விமானப்படையினரின் முகாம் அமைக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலாக போராட்டம் நடத்தப்படுகின்ற இடத்தில் கருப்பு கொடிகளும் நாங்கள் மெனிப்பாமில இருந்து இதுவரை காலம் ஏமாந்துட்டோம். எங்களோட சொந்த ஊருக்கு விடுவினம், காலப்போக்கில் விடுவினம் என்று நாங்களும் பொறுத்து இருந்து இதுவரை காலம் இருந்தோம். நல்லாட்சி அரசாங்கம் வந்து இனி எங்களை விடுமெண்டு அதோடு ரிசாட் பதவுதீன் அவர்களும் வந்து சென்றிருக்கின்றார். அவர் 5ஆம் நாள் போராட்டத்தின் போதுதான் வந்திருக்கின்றார். அவருக்கு இவ்வளவு காலம் நடந்த போராட்டம் தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியவில்லை. வந்தவர் கூடி ஒழுங்கான முடிவு எங்களுக்கு சொல்லாத காரணத்தினால் அவர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் விளக்கும் நிலை உள்ளது. இன்று அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபாவதி கேதீஸ்வரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்தித்தனர். பின்னர் அவர்கள் பிலக்குடியிருப்பு விமானப்படை உயரதிகாரிகளுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். சிவமோகன், வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன், வடமாகாண சபை உறுப்பினர்களான M.K. சிவாஜிலிங்கம், தூனா ரவிகரன், கந்தியா சிவனேசன் ஆகியோர் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமானது. 8 வருஷம் ஆயிட்டது. இவர்களுடைய காணிக்கு இவர்கள் இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போவதாக அல்லது எப்பொழுது அவர்களை கொண்டு செல்வதாக அரசாங்கத்தினுடைய எண்ணம் இருக்கின்றதோ தெரியவில்லை. இப்பொழுது வரும் பொழுதுதான் எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ராணுவம் இங்கு நிலை பெற்றிருக்கின்றது என்று. முழுமையாக அவர்களுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். தங்களுடைய இடத்துக்கு அவர்களுக்கு போவதற்கு எக்காலத்திலும் உறுதியுண்டு. அதனையடுத்து பிலக்குடியிருப்பு விமான முகாமிற்குள் சென்று விமானப்படையினரோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே எழுதி நேரடியாக மேலிடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக செவ்வாய்க்கிழமை தான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 2-3 நாளைக்கு பதிவு தரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. போராட்டத்தை நிறுத்தும் கொண்டு என்னால் சொல்ல முடியாது. DA-வோடையும் பேச வேண்டியா இருக்கு, பிரசிடென்டோடையும் பேச வேண்டியா இருக்கு. அதுக்குரிய நடவடிக்கைகளை நான் எடுத்தேன். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து முல்லைத்தீவில் இன்று கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. இணைந்த நேர அட்டவணை அமல்படுத்தப்படும் வரை பழைய பஸ் திரைப்படத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள்
சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்தே போராட்டம் கைவிடப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் 13 ஊழியர்கள் நேற்று ஆரம்பித்த சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் தரிப்பிடம் தங்களுக்கு வேண்டாம் என தெரிவித்தும் இதுவரை காலம் நகர்மத்தியில் காணப்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தை கோரியும் கடந்த 1ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். 40 வருடங்களாக சேவையாற்றிய பழைய பஸ் நிலையத்தை கட்டுத்தான் நாங்கள் உண்ணாவிரத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது உடல்கள் சோர்வடைந்தாலும் எங்களது உள்ளத்தில் இருக்கிற லட்சியங்கள் மாறுபடவில்லை. எங்களது லட்சியம் எங்களது பழைய பஸ் நிலையம் எங்களுக்கு வேண்டும். இந்த சுதந்திரமான நாளிலே எங்களை சுதந்திரமாக சேவை ஈடுபட முடியாத வகையில் இன்று நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இன்று கூட்டம் ஒன்று மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபை சார்பில் யார் பங்கேற்பது என்ற பிரச்சினை ஏற்பட்டதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இதன்போது வடமாகாண போக்குவரத்து அமைச்சருக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன. ஆனால் அது அந்த டெலிசரை இன்றைக்கு வந்தா எங்களை அதாவது சிடிபி வந்து பிரைவேட்டோட போய் நிக்க சொல்லி 3 வருஷத்தில் 4வது போக்குவரத்து அமைச்சர் எங்களுடைய சாலை 7 சாலைக்கு வந்தாராண்டா இல்லை பிரைவேட் கொண்டு நடந்தால் அவர் போடுறார். ஆனால் எங்களுக்கு யாரும் இல்லை. ஆனபடியா டெலிசரன் வந்து இங்க வந்து கலக்கிறது வந்து புள்ளை. இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். கூட்டத்தின் பின்னர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாண்டேனீஸ்வரன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களிடம் சென்று அவர்களின் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 2ஆம் தேதியிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்கள் அனைவரும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையை பெற்றுக் கொண்டனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்ற தடை உத்தரவை ஏற்க மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன், க சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர்களிடம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை கையளிப்பதற்கு போலீசார் முயன்றபோது வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. ரோட்டை நாங்க பிளாக் பண்ணல, ரோட்டை போலீஸ் தான் பிளாக் பண்ணிருக்கு. We don't we are not blocking the road. We are at the roadside and you are blocking the road. You remove the block. No. What is written here is road block is abided. ஆர்ப்பாட்டம் அமைதியா தான் செய்து கொண்டிருந்தாங்க. நாங்கள் அமைதியா தான் நின்றோம். ஆனால் நீங்க ஏன் இந்த நேரத்தை தவிர்த்து ஏழியாக இல்லாத புற வச்சிருக்கலாம்? இல்ல எங்களுக்கு பஸ் போக்குவரத்து பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் ஒருங்கு கூடக்கூடிய நேரம் 9 மணி தான். அதுக்கு பிறகு சனம். ஆனால் இதுல கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, உங்களை செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனா ஆர்டரை நீங்கள் முதல் தெரியப்படுத்த இல்லையா? நாங்கள் வந்து கொண்டிருந்த போது கூட தெரியப்படுத்த இல்லையா? நாங்கள் இங்க வந்து நின்ற பிறகுதான் கோர்ட் ஆர்டரை நீங்க கொண்டு வரீங்க. ஜட்ஜ் இரவில 10 மணி போய் குழப்பம் இல்லாத நீங்க எங்களுக்கு அறிவிச்சீங்களா எப்படி செய்ய போறோம்? போராட்டம் செய்யறதுக்கு அறிவிக்க ஒண்ணும் இல்ல. அமைதியான போராட்டம் இது வந்து நாங்க ரோட்டை பிளாக் பண்ணாம இல்ல. உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ள வந்து ஒன்றும் பண்ணவே இல்லை. நாங்க ரோட்டோரம் இருந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இதுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டில். இது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரோட்டை பிளாக் பண்ணதாக தவறான தகவல் கொடுக்கப்பட்டு இது வந்திருக்கு. ரோட்டை பிளாக் பண்ணிருக்கு போலீஸ். எல்லா அப்ரோச் ரோட்டும் பிளாக் பண்ணிருக்கு. ஆர்ப்பாட்டத்திற்கான தடை உத்தரவை பெறுவதற்காக முன்வைக்கப்பட்ட காரணத்தை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாகாண சபை உறுப்பினர்கள் அறிவித்தனர். A9 பிரதான வீதியை வழிமறைத்து கடற்தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனையை முன்னிறுத்தி ஒன்று கூடல் ஒன்றை நடத்த ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி எனக்கு அறிக்கையிட்டுள்ளார். தங்களால் இன்றைய தினம் கூட்டப்பட இருக்கும் கூட்டமானது பொதுமக்களுக்கும் அரச சொத்துக்களுக்கும் பொது அமைதிக்கும் பங்கம் அல்லது ஆபத்து ஏற்படும் அல்லது அவ்வாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உள்ளதாக
மன்றுக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இதில் 3 எல்லாம் பொய்யான விஷயங்கள். ஒன்று, ரோட்டை நாங்கள் வழிமறிப்பதாக சொல்லப்படுகிறது. ரோட்டை தடை செய்திருப்பது போலீசார் தான். நாங்கள் இந்த மீனவர் பிரச்சனைக்காண்டி வரையில சரணடைந்த கைது செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட 20,000 தமிழ் மக்களுடைய நிலைமைக்கு அரசே பதில் சொல்லு. அதே போல தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் நிலங்களை மீள ஒப்படை. அண்மையில் நாட்டினுடைய பிரதமர் காணாமல் போனவர்கள் வெளிநாடு சென்றிருக்கலாம் அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற பொறுப்பற்ற வகையில் கூறியிருக்கின்ற பதில். ஏனெனில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொறுப்புள்ள வகையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக கிரியைகள் இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஏழுமணி திருநாட்டின் தட்சிண கைலாசம் என போற்றப்படும் திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றும் பக்தர்கள் எண்ணெய் காப்பு சாத்தினர். அத்தோடு மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள 33 குண்டங்களை கொண்ட மகா யாகசாலையில் இன்று காலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்றன. திரியத்ரியம்ச குண்ட ஆராதனை நடைபெற்று பூர்ணாகுதி இடம்பெற்றது. மாலை தேவி சூக்த சங்கியா ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, நவசக்தி அர்ச்சனை முதலான கிரியைகள் சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தி வைத்தனர். 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் கலைக்கோவிலில் நாளை பகல் 1 மணி வரை எண்ணெய்க்காப்பு நடைபெறவுள்ளது. இந்த திருக்கோவிலின் உத்தமோத்தம புனராவர்த்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா நாளை மறுதினம் மீன லக்ன சுபமுகூர்த்தத்தில் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றாடம் வறுமையில் உழலும் மக்களை நாடி பயணிக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் திருகோணமலை மாவட்டத்திற்கான பயணம் இன்றுடன் நிறைவேற்று வந்தது. பல வருடங்களுக்கு முன்னர் மலையகம்சார் பகுதிகளில் இருந்து சென்று குடியேறிய கப்பல்துறை பிரதேசம் மக்கள் வாழ்வியலை முன்னெடுப்பதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். போதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறாத நிலையில் இங்குள்ள இளைஞர்களின் நிலை இவ்வாறே தொடர்கின்றது. என்ன வேலை நீங்க செய்றீங்க? கூலி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் LL செஞ்சிருக்கீங்க. அதனைத் தொடர்ந்து விளாங்குளம் பகுதிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விஜயம் செய்தனர். சுத்தமான குடிநீர் என்பது இந்த மக்களுக்கு போராட்டமாகவே தொடர்கின்றது. இதுதான் வீடு. இந்த வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டு குடியேற்றப்பட்ட போதிலும் இந்த காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கவில்லை. இப்ப 2014ஆம் ஆண்டு காணி கச்சேரி பிரதேச செயலகத்தால காணி கச்சேரி வச்சு அதை கேட்ட போது அவர் சொல்லலாம் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்குரிய பிரதேசம் என்பதால் விடுவிக்கப்படும் பட்சத்தில் தான் எங்களுக்கு இந்த காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும். தொடர்ந்தும் திருக்கடலூர் பகுதிக்கு மக்கள் சக்தியின் பயணம் தொடர்ந்தது. தமது இருளை ஒளியாக்கம், கலங்கரை விளக்கம், குறை நிர்மாணத்துடன் இருப்பதால் இந்த மீனவ குடும்பங்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்கான நஷ்ட ஈடு இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் பிரதான வீதியின் விஸ்தரிப்பாக வீதியோரங்களில் காணப்பட்ட வீடுகள் மற்றும் மதில்கள் உடைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நஷ்ட ஈடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உடைக்கப்பட்ட வீடுகளுக்கு நட்ட ஈடு வழங்கப்படுவதாக அப்போது தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். பிள்ளையார் நின்ற காலத்துல நாங்க விட்டு எங்களுக்கு இந்த பூமிக்கு காசு தாரணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் இதுவரைக்கும் எங்களுக்கு எது விதமான இதுவும் கிடைக்கவே இல்லை. வீட்டுக்கு பூமி விட்ட காசு எங்களுக்கு தந்தா நாங்க வேற ஒரு இடத்துல காணிகளை வாங்கி 5 பொம்பளை பிள்ளையில ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் கொடுக்க காணும். மற்ற பிள்ளைகளை எடுத்துட்டு நான் எங்க போறேன்? நான் என்னுடைய தாழ்மையுடன் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். எங்கட காணிக்குரிய தொகையை ஒதுக்குங்க. வேற இடத்துல எல்லாம் இந்த பூமிகளுக்கு எல்லாம் காசு கொடுத்திருக்கிறாங்க. எங்கட பிரதேச சேவைக்கு மட்டும்தான் இன்னும் இந்த விதமான இதுவும் வழங்க இல்லை. எங்களோட பகுதிகளில் இந்த ரோட்டுக்காக உடைக்கப்பட்ட வீடு மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த நஷ்டம் தரல. ஆனால் மற்ற பகுதிகளில் நிறைய இடத்துல நஷ்டம் கொடுத்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இது சம்பந்தமாக உரியவர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நஷ்டத்தை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2009ஆம் ஆண்டு பாதை விஸ்தரிப்பு காரணமாக பிரதான வீதிகளில் காணப்பட்ட சுற்று மதில்களும் வீடுகளும் உடைக்கப்பட்டது. அது சுற்று மதிலும் வீடும் உடைக்கப்பட்டது. இன்று வரை இந்த வீடு உடைக்கப்பட்டதற்கான நஷ்ட ஈடு இன்று வரை வழங்கப்படவில்லை. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருதுக்கான ஊக்குவிப்பு செயற்திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன.
தேசிய ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் பொருட்டு இலங்கையின் இலத்திரனியல் ஊடகம் ஒன்று முன்னெடுத்த முதல் விருது வழங்கல் விழாவாக பிளாட்டினம் விருது வழங்கல் விழா திகழ்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கோலூன்றி பாய்தலில் திறமைகளை வெளிப்படுத்திய பழைய மத்திய கல்லூரியின் பி திவ்யா டி சுகிர்தா ஆகியோரும் சிவபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தின் அரை மரதன் ஓட்ட வீரரான பி அனுஷனும் இந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். இந்த செயற்றிட்டத்தில் ரக்பி விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதோடு அதனுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.